Welcome back, ladies and gentlemen. Daredevil Born Again episode 5 and 6 இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆயிருந்துச்சு. Finally Daredevil is back, ladies and gentlemen. இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் கடந்த ஒரு 4-5 எபிசோடாவே பில்ட் அப் ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. Daredevilோட ரிட்டர்ன், Daredevil Born Again அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்காக தான் எல்லாமே பில்ட் அப் ஆயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இந்த Daredevilோட ரிட்டர்ன் வந்து எபிசோட் 6ல ஒரு மாதிரி வெறித்தனமா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு அந்த ஆக்ஷன் சீக்வென்சஸ் எல்லாமே. பட் அதை பத்தி இந்த வீடியோல பேச போறது இல்ல. எபிசோட் 5க்கான பிரேக் டவுன் தான் இந்த வீடியோல பேச போறோம். இந்த கதைக்கும் இந்த எபிசோடுக்கும் பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைட் குவெஸ்ட் மாதிரி தான் இந்த எபிசோடே ஃபீல் ஆச்சு. பட் நல்லா இருந்துச்சு, அதுதான் உண்மை. எஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிஸ் மார்வலோட நேம் டிராப் நடந்திருக்கும் அண்ட் மிஸ் மார்வலோட ஃபங்கோ பாப்பா வந்து காமிச்சிருப்பாங்க. மிஸ் மார்வல் இந்த சீரிஸ்ல நம்ம பாப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட், பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா எபிசோட்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூயார்க் மக்கள் வந்து பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு தெரு ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, செயின்ட் பேட்ரிக்ஸ் டே அப்படின்ற ஒரு தினத்தை தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஐரிஷ் கல்ச்சர், இந்த ஐரிஷ் ஹெரிட்டேஜை வந்து செலிப்ரேட் பண்ற விதமா, அங்கிருந்து நாடு கடந்து வந்திருப்பாங்களே இமிகிரன்ட்ஸ், அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ற விதமா ஏகப்பட்ட அமெரிக்கன்ஸ் வந்து இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நாள் வரும்போது மட்டும் எல்லாருமே பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீன்ல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 1166 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும். அதுல நடுவுல இருக்க 1 வந்து லைட்டா அழிஞ்சு போயிருக்கும். சோ மீதி இருக்க 166 கூட்டுனீங்கன்னா Daredevil 166 அப்படின்றத எடுத்துட்டு போய் நீங்க கூகுள்ல போட்டு பார்க்கும்போது ஒரு காமிக் பேனல் வரும். அதோட பிளாட்டும் உங்களுக்கு ஈஸியாவே ஃபேண்டம் வெப்சைட்ல கிடைக்கும். சோ மெல்வின் பாட்டர்ஸ் அப்படின்றவனை வந்து நீங்க நெட்ஃபிளிக்ஸ் Daredevilல வந்து பார்த்திருப்பீங்க. Daredevilக்கு யார் சூட் செஞ்சு கொடுத்தானோ அவன் தான் மெல்வின் பாட்டர்ஸ். அந்த 3 சீசன்லயுமே பாத்தீங்கன்னா வில்சன் ஃபிஸ்க்கு பயந்து Daredevil கூட நிறைய வாட்டி சண்டை போடுற மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அப்படியே நீங்க காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதே மெல்வின் பாட்டர்ஸ் வந்து Daredevilக்கு ஒரு வில்லனா இருந்திருப்பான், ஒரு ஆன்டகனிஸ்டா இருந்திருப்பான். சோ மெல்வின் பாட்டர்ஸ்க்கு வந்து காமிக்ஸ்ல கிளாடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். இந்த காமிக்ஸ்ல அவன் என்ன பண்ணிருப்பானா, ஒரு மியூசியம்ல நிறைய ஹாஸ்டேஜஸ் புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள வந்து மிரட்டிட்டு இருப்பான். அதை வந்து மேட் மோடாக், அதாவது Daredevil வந்து தடுக்க பார்த்திருப்பாரு. அந்த ஸ்டோரி லைன் தான் இந்த ஒரு காமிக்ஸ்ல இருந்திருக்கும். இது அப்படியே நீங்க வந்து இந்த எபிசோட் கூட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த மியூசியம்க்கு பதில் ஒரு பேங்க்குள்ள நிறைய ஹாஸ்டேஜஸ் புடிச்சு வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு எபிசோட் இருந்திருக்கும். அவங்கள வந்து மேட் மோடாக் காப்பாத்துற மாதிரி ஒரு எபிசோட் அமைச்சிருந்தாங்க. இதை வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஈஸ்டர் எக்கா வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே மேட் மோடாக் வந்து தன்னோட மர்டாக் அண்ட் மெக்டஃபி அந்த லா ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்காக ஒரு லோன் அப்ளை பண்றதுக்காக நியூயார்க் மியூச்சுவல் அப்படின்ற ஒரு பேங்க்குக்கு வந்து போறாரு. அண்ட் அங்க வந்து அவர் மீட் பண்ண போறது யாருன்னா அந்த பேங்கோட மேனேஜர் தான் மீட் பண்றதுக்காக போறாரு லோனுக்காக. பட் அந்த இடத்துல மேனேஜருக்கு வந்து ஒரு சில எமர்ஜென்சி காரணத்தினால அவர் வந்து இல்லாததுனால அந்த பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜரை வந்து மீட் பண்றாரு. அந்த இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறது வேற யாரும் இல்ல, கமாலா கானோட அப்பாவான யூசப் கான் தான் அந்த பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. இப்போ அவர் தான் மேட் மோடாக்க பார்த்து அந்த லோன் டீடைல்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல யூசப் கானுமே அந்த கிரீன் கலர் அவுட்ஃபிட்ல தான் இருந்திருப்பாரு. நீங்க கிரீன் கலர் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு மேட் மோடாக்க பார்த்து கேட்க அவர் வந்து இல்ல, நான் கொஞ்சம் யூனிக் கலர்ஸ் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பாத்துருங்க, லெப்ரகான் வந்து எங்கனா வந்து கடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி சின்னதா ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சோ இந்த லெப்ரகான் அப்படின்றது வந்து ஒரு ஐரிஷ் மித்தாலஜிக்கல் எல்ஃப் தான் வந்து லெப்ரகான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை, எதனா ஒரு இடத்துல பாத்திருப்பீங்க, எதனா ஒரு கார்ட்டூன்ல எங்கேயாச்சும் பாத்திருப்பீங்க இதை. சோ எடுத்தோனே இந்த லோன் டீடைல்ஸ் பத்தி எல்லாம் பேசாம ரெண்டு பேருமே ஜாலியா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க வந்து யூசப் கான் வந்து தன்னோட பொண்ணான கமாலா கானை பத்தியும் பேசுறாரு. கலிபோர்னியால தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு, கமாலா கான் யாரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பிகாஸ் மார்வல்ஸோட எண்ட்ல அவங்க கேட் பிஷப்பை போய் பார்க்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த யங் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான டீசர் அந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. அதை வந்து இந்த இடத்துல லைட்டா ஹிண்ட் பண்றாங்க. சோ இந்த யங் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு சீரிஸா எதனா ஒரு கட்டத்துல சாம்பியன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில்ல வரதுக்கான சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ வரும், எப்படி வரும்ன்றதெல்லாம் தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கேட் பிஷப்பை இவங்க போய் பார்த்திருக்காங்க. இந்த கலிபோர்னியா அப்படின்றது வந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட் ரீஜியன்ல வரக்கூடிய ஒரு இடம். சோ காமிக்ஸ்ல வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ்னு ஒன்னு இருக்கு. அதுல வந்து இந்த வண்டர்மேன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதுக்கான ஒரு லீடா இது அப்படின்றதெல்லாம் தெரியல. எதனா ஒன்னு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, அவர் ரெண்டுமே நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கமாலா கான்மே இதே சீரிஸ்ல Daredevil Born Againலயுமே அப்பியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அண்ட் கமாலா கான் அதாவது மிஸ் மார்வல் பத்தி பேசுறது மட்டும் இல்லாம மிஸ் மார்வலோட ஒரு சின்ன ஃபங்கோ பாப் மாதிரி ஒன்னு எடுத்து காமிப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி மேட் மோடாக்கால அதை பார்க்க முடியாது. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மேட் மோடாக் பிளைண்டா இருக்கிறத ஏகப்பட்ட பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஜாலியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேங்கோட கிரைட்டீரியாஸை வந்து இந்த மர்டாக் அண்ட் மெக்டஃபி ரீச் பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து எங்களால லோன் தர முடியாது அப்படின்ற மாதிரி சாஃப்டா சொல்லி முடிச்சிடுறாரு யூசப் கான். அண்ட் மேட் மோடாக் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இது ஒன்னும் புதுசு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ ஒன்ஸ் இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எபிசோட் 2ல வந்து அந்த ரெட் ஹுக் போர்ட்ல வந்து ஒருத்தன் அந்த ட்ரக்கை ஹைஜாக் பண்றன்ற பேர்ல வந்து ரெண்டு பேரும் போட்டு தள்ளியிருப்பாங்க. அவனுங்க வந்து இந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. பேசிக்கலி இவனுங்களுமே ஒரு ஐரிஷ் கேங் தான். பாத்தீங்களா, ஒரு ஐரிஷ் கல்ச்சரை கொண்டாடுற அன்னைக்கு ஒரு ஐரிஷ் கேங் ஒரு அமெரிக்கன் பேங்கை போய் திருடுற மாதிரி இருக்கு. எதுக்காக மார்வல் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, எதுக்காக இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் கொண்டு வரானுங்கன்றது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஐரிஷ் கேங்கோட லீடர் போடுற மாஸ்க்கும் கிரீன் கலரா தான் இருக்கு. பழைய
பழையபடி மார்வல் வந்து இந்த சின்ன சின்ன டீடைலிங் கொடுக்குற அந்த மார்வல் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தெரியுது. சோ மேட் மொடாக் ஒன்ஸ் அந்த பேங்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டதுக்கு அப்புறம் இந்த கேங் வந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி எல்லாத்தையுமே மொத்தமா டேக் டவுன் பண்ணி இந்த பேங்க்குள்ள இறங்கிடுறாங்க. கன்ஸோட உள்ள வந்தாலும் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல, எல்லாருமே சரண்டர் ஆயிடுறாங்க. சோ அந்த பேங்க்ல இருந்த மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ், சாதாரண மக்கள்னு சொல்லி எல்லாருமே ஹாஸ்டேஜா எடுத்து முட்டி போட வச்சிடறாங்க. சோ இந்த கேங் இந்த மாதிரி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறத வந்து மேட் மொடாக்கோட ஹியரிங் சென்ஸ், அந்த என்ஹான்ஸ்டு ஹியரிங் சென்ஸால ஈஸியாவே கேட்டு முடியுது. 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேங்க் ராபரி ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே அந்த பேங்க்குக்கு போறாரு. சோ மேட் மொடாக் சாதாரணமான மனுஷங்க மாதிரி அவருமே பேங்க்குள்ள போயிட்டு சும்மா காசு எடுக்க போற மாதிரி திரும்ப அந்த பேங்க்குள்ள போயிடுறாரு. அட் த சேம் டைம் போலீஸும் கூடிய சீக்கிரமாவே அந்த மொத்த பில்டிங்கும் சரவுண்ட் பண்ணிடுது. சோ டிடெக்டிவ் கிம் எபிசோட் 1ல நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இப்பதான் டிடெக்டிவ் கிம் வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. இந்த பில்டிங்க்கு வெளில அவங்களுமே நின்று ஒரு ஹெட் ஆஃப் ஆபரேஷன் மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேசிக்கா நடக்கிற இந்த மோஸ்ட் ஆஃப் த ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ்ல என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே இங்கேயுமே நடக்குது. உன்னோட டிமாண்ட் என்ன, எதுக்காக கொள்ளையடிக்கிற அப்படின்ற மாதிரி போன்லயே பேசிக்கிறாங்க. சோ அந்த கேங்கோட லீடர் வந்து இங்க வைக்கிற டிமாண்ட் என்னன்னா, நான் இங்க யாரையும் கொல்லக்கூடாதுன்னா நாங்க கேட்கிற மாதிரி ஒரு வேனை ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு பதிலுக்கு டிடெக்டிவ் கிம் வந்து நீ வெளியே 2 ஹாஸ்டேஜஸ் விடு, அதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுமே சொன்ன மாதிரி அந்த 2 ஹாஸ்டேஜஸ் வந்து சூஸ் பண்ணி வெளியே விட பாக்குறான். அதுல வந்து ஒரு பொண்ணையும் மேட் மொடாக்கையும் சூஸ் பண்ணி அவன் வெளியே விடுறதுக்காக பாக்குறான். மேட் மொடாக் வேணும்ட்டே இல்ல நான் உள்ள இருக்கேன், நீ அந்த பொண்ணையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் அமுச்சு விட்டுரு, நான் உள்ளே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே உள்ள இருக்க பாக்குறாரு. யூசப் கானுக்கு ஒன்னும் புரியல, இவன் எதுக்கு வெளியே போன, எதுக்கு திரும்பவும் உள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அவனுங்க பிளான் படி அங்க இருக்க மேனேஜரை தேடுறாங்க. மேனேஜர் இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் யூசப் கானை கூட்டிக்கிட்டு நீ போயிட்டு அந்த வால்ட்டை தொற, அந்த கதவை தொற அப்படின்ற மாதிரி யூசப் கான் கூட ஒரு ஹைஜாக்கரை வந்து அமுச்சு விட்டுறாங்க. அண்ட் அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிட்டதுக்கு அப்புறம் மேட் மொடாக் எழுந்து நின்னு சார் உச்சா வருது சார் அப்படின்ற மாதிரி கேட்டதும் இவங்க வந்து ரொம்ப அநியாயத்துக்கு நல்ல ஹைஜாக்கர்ஸா இருக்கானுங்க. இவருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு உடனே கூட்டு போறானுங்க மேட் மொடாக்க. அந்த ரெட் கலர் மாஸ்க் போட்டிருக்கான்ல அவன் தான் வந்து இப்ப மேட் மொடாக்க கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ரெஸ்ட் ரூமுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி எதிர்பார்த்த மாதிரி போற வழியில வந்து மேட் மொடாக் சம்பவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. சவுண்ட் வராம இவனை முடிச்சு விடணும், சவுண்ட் வந்துச்சுன்னா அவனுங்களாம் வந்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சோ மேட் மொடாக் அந்த ஒரு ஹைஜாக்கரோட கழுத்தை நெருக்கி அவனை வந்து ஒரு மாதிரி நாக் அவுட் பண்ணிடுறாரு. சோ அந்த ரெட் கலர் மாஸ்க் போட்டிருந்தால அவனோட மாஸ்க் இவர் வந்து அவுத்து வச்சுக்கிறாரு. சோ மேட் மொடாக் சொன்ன மாதிரி யூசப் கான் வந்து அந்த வால்ட்டை திறக்காம வேணும்ட்டே ஜோக்கு போட்டுக்கிட்டு அந்த ஓபன் பண்றதுக்கு லேட் ஆகிட்டு இருக்காரு. அண்ட் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரியே மேட் மொடாக் வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஒரு ஹைஜாக்கரையும் போட்டு நாக் அவுட் பண்ணிடுறாரு. சோ இப்போ மேட் மொடாக் அவரோட அந்த ஹியரிங் சென்ஸ் எல்லாம் வச்சு அந்த பாஸ்வேர்டை வந்து கிராக் பண்ண பாக்குறாரு. அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. சோ ஒரு வழியா அந்த பாஸ்வேர்டை வந்து கிராக் பண்ணிட்டு அந்த வால்ட்டை ஓபன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவங்க ஆக்சுவலா என்னத்தை தான் தேடிட்டு வந்தானுங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு ஹைஜாக்கரோட பாக்கெட்ல ஒரு லாக்கரோட சாவி வந்து இருந்துச்சு. அந்த சாவி எந்த லாக்கருக்கு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு 407 நினைக்கிறேன் அந்த ஒரு லாக்கரை வந்து திறந்துடுறாங்க. அதுக்குள்ள ஒரு டைமண்ட் இருக்கு, ஒரு பிரிசியஸான டைமண்ட் நினைக்கிறேன். சோ பேசிக்கலி இதை எடுக்கிறதுக்காக தான் இந்த கேங் வந்து உள்ள வந்திருக்கு. அவனுங்க மோட்டிவ் வந்து கொள்ளையடிக்கணும், கட்டுக்கட்டா காசை வெளியே கொண்டு போகணும் அப்படின்றது அவனுங்க மோட்டிவ் மாதிரி தெரியல. இந்த ஒரு டைமண்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கானுங்க. அது யாரோட டைமண்ட் அப்படின்றதெல்லாம் தெரியல. சோ இவங்களுக்கு வந்து ஒரு பாஸ் இருக்கான், அவனுங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து மேட் மொடாக் புரிஞ்சுக்கிறாரு. சோ இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்க வெளியே வந்து போலீஸ் வந்து முடிவு பண்ணிடுறாங்க, டிடெக்டிவ் கிம்க்கு கொடுத்த டைம்லாம் போதும், நீங்க நெகோசியேட் பண்ணதெல்லாம் போதும், நாங்க வந்து உள்ள இறங்க போறோம், என்னோட டாஸ்க் ஃபோர்ஸோட நாங்க வந்து உள்ள போக போறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் அந்த கேப்டன் வந்து டிசைட் பண்ணிடுறாரு. அது வந்து மேட் மொடாக்குக்கும் கேட்டுருது, உள்ள இருந்து அவருக்கும் அது வந்து கேட்டுருது. சோ அதுக்கேத்த மாதிரி இப்போ வந்து அவர் ஒரு புது பிளான போடுறாரு. இவரும் யூசப் கானும் இவங்க 2 பேருமே திரும்பவும் மேல போறாங்க, அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த டைமண்டுக்காக தான் நீங்க வந்த, நான் இதை உங்ககிட்ட கொடுத்துறேன், இங்க இருக்க எல்லாரையும் போக விட்டுரு, இதை நான் வந்து உங்க கையில கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பேசிக்கலி இங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த போலீஸ் கரெக்டா அவங்க வந்து கவுண்டர் எண்ணிட்டு இருக்காங்க, 10 9 8 சொல்லி அவங்க வந்து வெளியே கவுண்டர் எண்ணிட்டு இருக்காங்க உள்ள போறதுக்காக. அதை வந்து அந்த டைம் ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வெளியே போலீஸோட கவுண்டவுன் அந்த டோரை பிளாஸ்ட் பண்றதுக்காக ஒரு கவுண்டவுன் போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா 1ன்னு சொல்லும்போது சரி இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மேட் மொடாக் வந்து அந்த ஸ்டோனை வந்து கொடுத்துறாரு, அந்த டைமண்ட் வந்து கொடுத்துறாரு. கரெக்டா போலீஸும் உள்ள வந்துடுறாங்க, எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, ஹாஸ்டேஜஸ் அந்த ஹைஜாக்கர்னு சொல்லி எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. மேட் மொடாக் அதுல வந்து அவரே ஒருத்தர் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்து ஒருத்தனை வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த லீடர் இருக்கான அந்த பச்சை கலர் மாஸ்க் போட்டனால அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா உள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தா உள்ள வந்து ஆல்ரெடி அவன் வந்து ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கான். பட்டன் வந்து போலீஸ்ல ஒருத்தனா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் அங்க அந்த ஹாஸ்டேஜ்ல இருந்த ஒரு பொண்ணு கிட்ட அந்த டைமண்டை கொடுத்து இதை போயிட்டு லூக்கா கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லூக்கா அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபிஸ்க்கு கீழ இருந்தாங்க ஒரு சில கேங்ஸ், அதுல இருந்த ஒருத்தன் தான் அந்த லூக்கா. சோ லூக்கா தான் இந்த ஹைஜாக் வந்து பிளான் போட்டுருக்கான் போல இருக்கு. எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சு இந்த பொண்ணு மேல. அங்க இருக்க எல்லாருமே பயத்துல நடுங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி தெனாவட்டா நெக்ல உட்காந்துட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு மட்டும். அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த பொண்ணு அந்த கேங்க சேர்ந்தவங்க தான் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ மேட் மொடாக் இது எல்லாத்தையுமே ஹியர் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்து போலீஸ் ட்ரெஸ் மாத்திட்டு போறதும் அந்த டைமண்டை வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறது இது எல்லாத்தையுமே அவர் வந்து நோட்டீஸ் பண்றாரு. சோ ஒன்ஸ் இவன் வந்து போலீஸா தன்னோட வேஷத்தை மாத்திட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டதுக்கு அப்புறம் மேட் மொடாக்கும் அந்த இடத்துல இருந்து வெளியே போறாரு. அந்த ஒரு ஹைஜாக்கர் கிட்ட இருந்து அந்த ரெட் கலர் மாஸ்க் எடுத்தார்ல அந்த மாஸ்க் வந்து இப்போ இவர் போட்டுக்கிறாரு. சோ லிட்டரலா டேர் டெவில ஃபோர் ஷேடோ பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ரெட் கலர் மாஸ்க் போட்டுட்டு அவனை போயிட்டு அந்த கேங் லீடர் அந்த பச்சை கலர் மாஸ்க் போட்டனால இப்போ போலீஸா மாறி இருக்கால அவனை ட்ராக் டவுன் பண்ணி போட்டு சம அடி அடிக்க பாக்குறாரு. பயங்கரமா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ப்ரூட்டலா இருந்துச்சு. மூஞ்ச போட்டு கிளாஸ்ல அடிச்சு காலை உடைச்சு எப்படியோ அவனை வந்து தீத்து கட்டிடுறாரு மேட் மொடாக். சரி இதெல்லாம் ஓகே. அந்த டைமண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஆக்சுவலா
ஆக்சுவலா மேட் மொடாக் உண்மையான டைமண்ட் வந்து இவங்க கிட்ட கொடுக்கவே இல்ல. ஆரம்பத்துல வந்து மேட் மொடாக் இந்த பேங்க்குள்ள வரும்போது யூசப் கான் இந்தாங்க கேண்டி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மேட் மொடாக் கிட்ட கொடுப்பாரு. பட் அவர் வந்து அப்ப எடுத்துக்காத மாதிரி காட்டுவாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல அந்த கேண்டி அவர் எடுத்து வச்சிருக்காரு போல இருக்கு. ஆர்எல்ஸ் வேற எங்க அந்த கேண்டி கிடைச்சதுன்றது தெரியல. அந்த டைமண்ட் ஒரு பவுச்சுக்குள்ள வைக்கிற மாதிரி இந்த கேண்டியை வந்து அந்த பவுச்சுக்குள்ள வச்சு தூக்கி போட்டிருக்காரு. இவங்க எல்லாரையுமே வந்து மேட் மொடாக் ஏமாத்திட்டாரு. சோ இப்போ அந்த டைமண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மேட் மொடாக் கிட்ட இருக்கு. எந்த மக்கள் யாருக்குமே ஹாஸ்டேஜஸ் யாருக்குமே எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகல. எல்லாருமே சேஃபா வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. அந்த ஹைஜாக்கர்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. சோ மிஷன் சக்சஸ்ஃபுல், எந்த ஒரு பிரச்சனையும் வரல. சோ கடைசியில திரும்பவும் வந்து மேட் மொடாக் இந்த பேங்க்குக்கு அடுத்த நாள் வராரு. யூசப் கான பாக்குறதுக்காக திரும்பவும் வராரு. பட் இப்போ அவராவே கேட்கிறாரு, நான் வேணா இதுல இருந்து ஒரு கேண்டி எடுத்துக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே எஸ் கோ ஷூர் அப்படின்ற மாதிரி யூசப் கானும் சொல்றாரு. அதுல இருந்து ஒரு கேண்டி எடுத்து அவரும் வாயில போட்டு போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் யூசப் கான் அந்த பவுல நோட்டீஸ் பண்ணும்போது தான் அவருக்கு தெரிய வருது இவர் வந்து இந்த டைமண்டை வந்து இதுல விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து அவருக்கு வந்து லைட்டா தெரியுது இவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, இவன் என்னமோ பண்றான் அப்படின்றது வந்து யூசப் கானுக்கு லைட்டா தெரியுது. யூசப் கானோட பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி போட்டோ வச்சிருப்பாரு. அதுல கமாலா கானோட மூஞ்சுமே கிளியரா உங்களுக்கு தெரியும். ப்ராபபிலி எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ்ல வந்து எண்ட்ல எங்கனா ஒரு இடத்துல கமாலா கான் மிஸ் மார்வல் வரதுக்கான சான்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ஏதோ ஒரு MCU சூப்பர் ஹீரோ இந்த சீரிஸ்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யாருன்றது தெரியல. மேபி மிஸ் மார்வலா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப தோணுது. நீங்க எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, ஜெர்சிக்கு வரலாமே நீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா எங்க ஒய்ஃபு கையால சரியான பரோட்டா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. சோ எனக்கு அதனால தான் தோணுது மேபி சீசனோட எண்ட்லயோ இல்லைன்னா எதனா ஒரு இடத்துலயோ இவர் வந்து கமலா கானோட வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து கமலா கானோட சின்ன ஒரு கேமியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நடக்குதா இல்லையன்றதை பார்ப்போம். அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. டேர்டெவில் வந்துட்டாரு. அடுத்த எபிசோட் நான் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேர்டெவில் இஸ் பேக். அடுத்த எபிசோட பிரேக் டவுன்ல அதை பத்தி பேசுவோம். ஸோ அதை பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் அதையும் போட்டுருவேன் நினைக்கிறேன். எபிசோட் 4 ஆல்ரெடி போட்டுட்டேன். அதை பார்க்காதவங்க மறக்காம போய் அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், see you soon, bye.